அவன் பக்கம் போய்விடுவோம். அதற்கு தான் சொல்றாரு, சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள், சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியாவிலே அமெரிக்காவில பெரிய ஒரு கோடீஸ்வரன் தன்னுடைய பாதுகாப்புக்காக, தன்னுடைய வீட்டில் உள்ள சொத்துக்காக, தன்னுடைய வாகனங்களுக்காக, தன்னுடைய காம்பவுண்டுக்காக, பாதுகாப்புக்காக அரசாங்கம் விண்ணப்பம் பண்றார். மினிஸ்டர் விண்ணப்பம் பண்ற, ஐயா என்னுடைய வீடு பாதுகாப்போட அவசியமா இருக்கு, பயமா இருக்கு, பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் வாங்குவதற்கு உதவி செய்யணும் விண்ணப்பம் பண்றாரு. நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். விண்ணப்பம் பண்றாரு. உடனே அந்த அதிகாரிகள் இவருக்கு போன் பண்ணி போட்டு வாங்கன்னு கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஒரு துப்பாக்கி செய்து விற்பனை செய்யற கடையில கொண்டு போய், நீ உனக்கு தேவையானதை நீ செலக்ட் பண்ணு, நான் லைசன்ஸ் உரிமை வாங்கி தருகிறேன் என்று சொல்றது உண்மைதானே? அப்பொழுது இவர் அதை வேண்டி கொடுத்தால் அந்த அரசாங்கம் உரிமை வாங்கி இந்த ஆயுதம் இவருக்கு உரிமையாக வழங்கப்பட்டிருக்கிறது லைசன்ஸ் கொடுப்பார். அப்ப அவர் அந்த ஆயுதத்தை எதுக்கு வைத்து கேட்கிறாருன்னு சொன்னால் தன்னை பாதுகாக்க உலகத்து மக்கள், அல்லது இன்னும் அவரை கூட்டிக் கொண்டு போய் இன்னும் ஒரு கடையில விட்டு கத்தி, வாள், கோடாலி, மண்பெட்டி, இதுல நீ இதை வேணா எடுத்துக்கொள், ஆனா உரிமை லைசன்ஸ் கொடுக்கிறேன். அதுக்கு பிறகு கூட்டிக் கொண்டு போய் மர ஆயுதங்கள், மரத்தினால் செய்யப்பட்ட ஆயுதம், இப்படி அந்த அனுமதி அந்த அரசாங்கத்திடம் அந்த மனிதன், நான் இந்த அரசாங்கத்தின் குடிமகனா இருக்கிறேன், நான் இந்த அரசாங்கத்தில் வாழ்ந்து நான் என் வாழ்நாள் முழுவதும் இந்த தேசத்தில் நான் குற்றமில்லாத வாழுகிறேன், எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது, அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வரிப்பணங்களை நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி மனு செய்யும் போது கண்டிப்பாக அந்த அரசாங்கம் அவனுக்கு பாதுகாப்புக்காக ஒரு ஆயுதம் வாங்குவதற்கு லைசன்ஸ் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆமென். அப்படியானால் நாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு, அதாவது பரிசுத்தமாய் வாழுகிறதுக்கு, என் பரிசுத்தத்தை கெடுக்கிற, பரலோகத்துக்கு போவதற்கு முடியாத அல்ல தடை செய்கிற, பரிசுத்தத்தை கெடுக்கிற ஒரு பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆயுதங்களை தேவனிடம் கேட்டால் நமக்கு கொடுப்பார். ஆமென். அப்ப எப்படி கேட்கனா, நான் உமக்காய் வாழுகிறேன், நான் பரிசுத்தமாய் வாழுகிறேன், என்னுடைய பரிசுத்தம் குலைச்சாக கூடாது, நான் கடைசியில உண்மை நம்பி இருக்கிறேன், இந்த கடைசி ராஜ்யத்துல கடைசி முடியும் வரையும் நான் உமக்காய் ஓட வேண்டும், உம்முடைய பிள்ளையாய் வாழ வேண்டும், எனக்கு இப்பொழுது பிசாசு எதிராளியாக இருக்கிறது நான் அறிந்திருக்கிறேன், அவனை எதிர்கொள்வதற்கு, அவனை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஆயுதம் தேவை என்று சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். ஆமென். அவருக்கு தெரிந்துதான் இந்த பவுல் சொல்றாரு, நீங்கள் அந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்படி சொல்றாரு? அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அப்படிதான் தரித்துக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்றாரு. அது அது என்னத்துக்கு அப்படி இன்னும் நாளாம இப்ப அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோபாதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். மனிதனோட போராடுறதுக்கு அவசியம் இல்லை. மனிதனோட போராடுறது மற்ற ஆயுதங்கள் உலகத்தான். நாம் போராடுவது பிசாசோட. அங்க பிசாசோட போராடுவது இந்த மாமிசத்தை போய் போராட முடியாது. நம்முடைய மாமிசத்தை ஒடுக்கி நம்முடைய ஆவியை உற்சாகப்படுத்தி தான் பிசாசோட போராட வேண்டும். அதுக்காக தான் என்ன செய்யறோம்? உபவாசம் போட்டோம். நம்முடைய மாமிசத்தை ஒடுக்குவதற்கு ஒரு நாள் பாஸ் செய்யப்படும், 2 நாள் பாஸ் செய்யப்படும், 3 நாள் பாஸ் செய்ய உபவாசம் போட்டு தான் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நம்முடைய ஆவிக்குரிய ஆவியினால பிசாசை ஜெயிக்க வேண்டும். நம்ம மாமிசம் பலமா இருந்தா ஜெபிக்க முடியாது. மாமிசம் பலம் அவ்வளவு நிறைய இருக்க அவ்வளவு நம்ம ஜெபிக்கணும். மாமிசம் பலத்தை குறைய 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 நம்ம அவ்வளவு ஜெபிக்கணும். பிசாசை மேற்கொள்ள முடியும். நாம் பெரிய பெரிய தடியான ஆளா இருந்தா கூட பிசாசை மேற்கொள்ள முடியுமா? உயரமான ஆள், நிறைய வித்தைகள் தெரியும், சிலம்படி கராத்தைகள் தெரியும், அப்படியான பிசாசை எதிர்க்க முடியுமா? அது மாமிசத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான். ஆனா இங்க சொல்றது மாமிசத்தோட ரத்தத்தோட நம்ம போராட்டமே இல்லை. வெட்டுவதோ அடிப்பதோ சொல்லுவதோ மாமிசத்தினால செய்யப்படுற போராட்டம் நம்ம செய்து நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, அந்த இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்றால் பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான ஆவிகளின் சேனைகள் பூமியில வானத்தில் இருக்கு. இந்த சேனைகளோட நாம் போராடி ஜெயிக்கணும்.
ஒரு சாதாரணமாக நகைச்சுவையாக சொல்லுகிறேன், சாதாரணமாக சில ஆட்கள் மனைவியை ஜெயிக்க முடியாது.